சிலர்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்க சுபகில் பாங்கு சொல்கிற வரைக்கும் இன்னும் சிலவங்க கொஞ்சம் முன்னுக்கு போய் பாங்கு சொல்லி முடிஞ்சாலும் டீ குடிக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு. இது நாங்களா நினச்சி கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லலை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஜ்மஅ ஸியாம கப்ல அல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்து வரவில்லை என்றா ஃபலா ஸியாம லஹு, அவனுக்கு நோன்பே இல்லை என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியமானவங்களே, ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய நாங்கள் ஃபர்லான நோன்பாக இருந்தால் கட்டாயம் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்கணும். அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு முன்னால் எந்த அளவு ஒரு நேரம் நாங்கள் ஒதுக்கணும் என்றா, குர்ஆனில் ஒரு 50 ஆயத்துக்களை நாங்கள் ஓதுற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் கட்டாயமாக அதுக்கு முன்னாலே நாங்கள் சாப்பாடை நிப்பாட்டணும். அது மிகவும் ஏற்றமான உண்டு. அதே நேரத்தில் அந்த நீயத்தை இரவையிலே வைக்க முடியுமா? இப்போ ராவையில் நாங்கள் நீயத்தை வச்சுட்டு படுத்தாலே போதும் தானே, ஏன் சுபகலையும் சஹருடைய நேரத்துலையும் வைக்கணும்? இல்லாட்டி நாங்கள் நோவும் பிடிக்கிறதுக்கு தானே எழும்புறோம் என்றா, அதை இப்படி ஒரு பாயிண்ட்லேயும் எங்களுக்கு யோசிக்கலாம். ஒருத்தன் நோம்பு அல்லாத காலத்தில் சுபகு தொழுகைக்காக வேண்டி எழும்புறான். இப்போ அவன் சுபகு தொழுகிற நீயத்தில் தானே அவர் எழும்பினார், அதனால் நான் தக்பீர் கட்ட நேரமும் நீயத்து இல்லாமல் தக்பீர் கட்டலாம் அப்படி என்று அவர் நினைச்சாருண்டா அது பில. மார்க்கம் நீயத் அந்த இடத்துல வலியுறுத்துறது. அதே மாதிரி நீயத்தை புதுப்பிப்பது நோன்புக்காகத்தான் நாங்கள் எழும்புகிறோம், நோன்பு பிடிப்பதற்கு தான் எழும்புகிறோம். ஆனாலும் அந்தந்த நேரத்திலையும் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த நீயத்தை நாங்கள் கல்பால நினச்சி கொண்டு நாங்கள் நீயத்தை வைக்கிறது சுன்னத்து. அதே நேரத்தில் அந்த நீயத்தில் ஒரு புதிய ஒரு சிக்கல் ஹஸ்ரத் தராபிகளையும் சொல்லி கொடுக்குறாரு. நவைத்து சௌமகதின் அதாயி, அதாவது ரமதான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை நாளை பிடிக்க. அந்த கதின் என்ற வார்த்தை அதில் ஒரு சிக்கல். அதாவது நாளை பிடிக்க நியத்து வைக்கலாம் என்றா, நாங்கள் மகரிபுக்கு பின்னால் தான் ஒரு நாளுடைய ஆரம்பம் என்றா, நாங்கள் அந்த நோன்பை இன்று பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்றல்லவா சொல்ல வேண்டும். சௌமகதின் என்ற அரபு வார்த்தையிலும் கூட அதே நேரத்திலே பகலை தமிழில் சொல்வதாக இருந்தாலும் நாளை பிடிக்க என்று தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த நாளை பிடிக்க என்று சொல்லுவது சரியா அல்லது பிழையா என்றால் நிச்சயமாக சரியான கருத்து தான். காரணம், பெருமானார் ரசூலுல்லாவும் கூட ஒரு தடவை அந்த கதீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாளை பிடிக்க என்றால் நிச்சயமாக நாளை என்ற அந்த கதீன் என்ற வார்த்தைக்கு நாளை என்பது ஒரு கருத்து இருப்பதை போல முற்பகல் பகல் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. காரணம், நோன்பு என்பது பகலையில் தான் நோட்க வேண்டும்.